அதில் என்னென்னா எவ்வளோ ஜென்யூன் பாருங்கள் ராஜமௌழி சார். எனக்கு சப்ஜெக்ட் சொல்கிறதுக்கு வராரு. சென்னை வீட்டுக்கு வந்தார். வந்தோடனே ஆல்ரெடி அவர் தொட்டதெல்லாம் எல்லாம் பிளாக் பஸ்டர்ஸ் தான். 10 ஃபிலிம்ஸ் அதுக்கு பிஃபோர். மகதீரா, ஈ, நான் ஈ படம், ஃப்ரம் ஸ்டூடெண்ட், அந்த பிரபாஸ் கூட அந்த அண்டர் வாட்டர் படம் எல்லாம். அப்புறம் வந்து உட்கார்ந்தோன்னா இப்படி டெட் சைலண்ட். நான் சொல்லு சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. எனக்கு எப்படி என்ன நல்லா தமிழ் பேசுவார். சார் சொல்லுங்கள் சார், ஒரு ஷாட்டில் நீங்கள் பிரபாஸ் கால் எடுத்து தலையில் வைக்கணும், ஓகேவா அப்படின்னு. எடுத்தோன்ன கதையை சொல்ல, எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஈகோ இருக்கும்ல, சீனியர் ஆர்டிஸ்ட். நான் எதுக்கு அவரு கால் எடுத்து தலையில் வைக்கணும். அப்புறம் யோசித்தேன், சார் கதை சொல்லுங்கள் சார், ஒருத்தா இருந்தால் பண்ணுறேன். இல்லை என்னானாலும் பண்ண மாட்டீங்கன்னா சொல்ல முடியாது அப்படின்னு டக்குன்னு திருமால் பெருமையில் அப்பாவோட சீனை உதாரணம் பிடிச்சிட்டேன். இல்லை சார், எங்களுக்கு சிவாஜி சார் தான் ஆக்டிங் ஐக்கான் அப்படின்னா. அவரே திருமால் பெருமையில் அவுட்டோரில் ஒரு நடிகர் தலை ஒரு திமிரு பிடிச்ச ராஜா சிவகுமார் அண்ணன் வந்து ஒரு கடவுள் அவதாரம், காலில் இருக்கிற மெட்டியை கழட்டுற விஷயமும் ஒரு பிரச்சனை வரும். அந்த போய் சோல்ஜர்ஸ் கழட்டு வாங்க முடியாது, இவருக்கு ஒரு ஈகோ ஆயிரு. அப்பா வந்து சிவாஜி சார் மண்டி போட்டு அது கழட்டு வராது. அவுட்டோரில் நடக்கிற சீன் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அங்கே மண்ணில் வச்சுருப்பாங்க. சிவகுமார் அண்ணா சொன்னது எங்கேயோ திருநீர்மலையிலேயே அங்கே எடுத்தாங்க. ரொம்ப ஒரு அந்த கால் விரல் எடுத்து வாய் நோக்கி இழுப்பாள். அப்பா இழுப்பாரு வராது. அப்புறம் பார்த்தா வந்து இவன் மனுஷன் இல்லை, இவன் திருமால் அவதாரம் சொல்லிட்டு அப்படி ஜெய்ஜாண்டிக்காக வரும். அதில் தான் திருமால் பெருமைக்குன்னு இடம் ஏதுன்னு ஒரு பாட்டு வரும். அதோடு முடிச்சு நான் சொன்னேன், ஆனானப்பட்ட நடிகர் எல்லாமே சிவகுமார் அண்ணா அப்போ புதுசாக நடிக்க வந்து அவருக்கு சுண்டு விரல் எடுத்து வாயில் வச்சுருக்காரு. ஸோ கன்வின்சிங்காக இருந்தால் பண்ணுறேன் சார். நான் ஃபுல் கதை சொன்னார். அப்போது இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, இது வந்து கரெக்டான சீன் தான் அப்படின்னு நடிச்சது.